அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவபெருமானுக்கு உகந்த முக்கண் கொண்ட தேங்காயை உடைத்து நிவேதனம் செய்தால் கிடைக்கும் ரகசிய சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பொதுவாக கோவில்களுக்கு சென்று இருப்போம். நம்மில் பல மக்கள் இறைவனுக்காக தாம்பூலத்தட்டில் நாம் தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு போன்றவற்றை கொடுத்து குருக்கள் அவர்களிடம் தருகிறோம். குருக்கள் அவர்களும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தேங்காயை உடைத்து நெய்வேத்தியம் செய்து நம்மிடம் கொடுக்கிறார். இப்போது இதனின் ரகசியம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த புனிதமான தேங்காய் நார்கள் 3 கண்கள், நல்ல வெள்ளைப்பருப்பு, இளநீரோடு ஆகியவற்றை கொண்டதாகும். பெண்களின் வயிற்றில் பிறக்கும் குழந்தை போல அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், கள்ளம் இல்லாமல், களவும் இல்லாமல் இருக்கும். இவ்வாறு இந்த குழந்தைகள் பெற்றிருக்கும் கள்ளம் இல்லாத உள்ளத்தை வெள்ளை உள்ளம் என்கிறோம். இவ்வாறு தீய எண்ணம் இல்லாத அந்த உள்ளத்தை கண்மம், ஆணவம், மாயை என்ற பேராசை இந்த 3 இச்சைகளால் மேலும் இவற்றை அடைய தூண்டும் கெட்ட எண்ணத்தினால் நம்மை குற்ற எண்ணங்கள் செய்ய தூண்டுகிறது. தேங்காயை உடைத்தால் வெள்ளையான பருப்பு தேங்காயிலிருந்து வெளியே படுகிறது. அதுபோல மனித உடலில் உள்ள கர்மா, ஆணவம், மாயை என்ற பேராசைகளை தகர்த்தால் வெள்ளை உள்ளம் மனிதனில் இருந்து வெளிப்படுகிறது. இந்த இரகசியத்தை உணர்த்தவே இறைவனுக்கு தேங்காய் உடைத்து நெய்வேத்தியம் செய்கிறார்கள். இறைவனுக்கு பயன்படுத்தப்படும் தேங்காயானது 4 விதமான மனித பருவங்களில் இறைவனுக்கு நிகரான ஆதாரத்துடன் பார்க்கப்படுகிறது. இந்த தேங்காயில் இருக்கும் இளநீரானது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல் இந்த மக்களான நம் வாழ்வில் அனைத்து பருவங்களிலும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் இறைவன் சிந்தனையோடு அனுதினமும் வாழ வேண்டும். சுத்தமான நல்ல தேங்காயை அர்ச்சனைக்கு எடுத்து சென்று அந்த பரம்பொருளுக்கு நிவேதனம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். தேங்காயானது முகூர்த்த தேங்காய், கும்ப தேங்காய், கலச தேங்காய் போன்றவற்றை நீங்கள் மிக கவனத்துடன் கடைகளில் வாங்கி வர வேண்டும். நம் பூஜையானது வீட்டிலோ அல்லது கோவிலிலோ பூஜை செய்வோம் ஆகியவற்றில் நீங்கள் ஒரு செம்மையான நல்ல தேங்காயை உடைக்க வேண்டும். மாறாக நீங்கள் கோணலாக உடைக்கக்கூடாது. இது ஒரு தவறான செயலாகும். பூஜை செய்வதற்கு ஒரு தவறான பாதை வழிவகுக்கும். தேங்காயில் பெரும்பாலான உள்ளே உள்ள பூ இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு வேண்டுதலுக்காக தேங்காயை உடைக்கும் போது தேங்காயில் பூ ஏதேனும் தென்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அறிவுறுத்தும் செயலாகும். இந்த தேங்காயானது சம அளவில் உடைவது மிக சிறப்பாகும். அப்படி இல்லை என்றால் குடுமி பகுதியில் மிக பெரியதாக உடைய வேண்டும். இதுவும் ஒரு மிக சிறப்பானதாகும். இந்த தேங்காயை நாம் பூஜைக்கு உடைக்கும் போது கெட்டு போய் இருந்தால், அதாவது அழுகி போயிருந்தால் இது ஒரு மிக பெரிய பாவச் செயலாகும். அதாவது அமங்கல செயலாக பார்க்கப்படுகிறது. மாறாக நெடுக்கு பகுதியில் உடைந்தால் இது ஒரு மிகப்பெரிய தீய குணமாகும். தேங்காயில் இருக்கும் தண்ணீரானது ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த தண்ணீரானது இந்த தேங்காயை உரிய காலத்திற்குள் உடைக்காமல் விட்டால் இந்த இளநீரானது நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். அதுபோலத்தான் நம்முடைய உடம்பும் நம்முடைய உடலும் உறுதியானது என்று நம்பிக்கொண்டு ஆசைகளை அதிகமாக வளர்த்து வருகிறோம். இது தவறான செயலாகும். ஒரு மனிதனானவன் வயதுக்கேற்றவாறு மனப்பக்குவத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாமல் கெட்ட ஆசைகளை நாம் விரும்பி நம் மனதை கெடுத்து கொள்கிறோம். தேங்காயானது எவ்வாறு முற்ற இளநீர் வற்றி ஒரு தேங்காயானது முழு பக்குவத்துடன் வந்து சேர்கிறது. தேங்காயில் நீர் வற்றினால் அது கெட்டு போவதில்லை. மாறாக அது நல்ல பக்குவம் அடைகிறது. அதுபோலத்தான் மனித வாழ்க்கையில் ஆசைகள் குறைய குறைய ஒரு மனிதனானவன் நல்ல பக்குவம் அடைந்து நல்ல மனிதராக மாறுகிறான். ஒரு முற்றிய தேங்காய் மட்டுமே நாம் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க முடியும். அதுபோலத்தான் நாம் இறைவனின் தூய்மையான மனதை மட்டுமே அந்த இறைவனுக்கு நாம் செலுத்தி அந்த இறைவன் வழிபாடை நாம் அவனின் அடியை சேர முடியும். எது எப்படியோ பூரணமான இறைவன் நம்மிடத்தில் ஒன்றைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தூய்மையான இறைபக்தியை எப்பொழுது மனிதனானவன் அர்ப்பணிக்கிறானோ அதைத்தான் இந்த இறைவன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற இடைவெளியானது இந்த ஆசையானது. இந்த ஆசையால் இறைவன் நாம் கண்மூடித்தனமாக மறக்கிறோம்.
ஆதலால் இந்த ஆசையை தொடர்ந்து அந்த இறைவனை நாம் மனதார வழிபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பகல்கள் சேரன் சார்பாக உங்களை மனதார வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.